ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலிட்டி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பஞ்சாயத்து ராஜ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சாயத்து ராஜும் சரி முனிசிபாலிட்டியும் சரி, பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் பார்ட் 9ல் வரும். முனிசிபாலிட்டியும் பார்த்திங்கன்னா பார்ட் 9 தான். ஆனால் பார்ட் 9ல் கிளாஸிஃபையாக அதை பிரித்து பார்ட் 9A சொல்லுவாங்க. ஸோ எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி பஞ்சாயத்து ராஜ்க்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்போம். என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்தோன்னா 73rd அமெண்ட்மெண்ட் 1992. அதே மாதிரி முனிசிபாலிட்டிக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட் 1992. ஸோ முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றது எதுக்காக பார்த்திங்கன்னா டு ரீவைட்டலைசிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த அர்பன் கவர்மெண்ட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இது என்ன பார்ட், என்ன ஷெடியூல், என்ன ஆர்டிக்கல் எல்லாமே சொல்லுவோம். பார்ட்டு பார்த்திங்கன்னா 9A, ஷெடியூல் பார்த்திங்கன்னா 12. ஸோ அந்த ஷெடியூலில் எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லணும், 18. ஸோ இது கவர் ஆகிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா 243W, பட் நம்ம அதை தான் சொல்ல தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இது கவர் ஆகிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா 243Pலேருந்து 243ZC. ஏன்னா நம்ம 243O வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் பார்த்துருப்போம். ஸோ இந்த முனிசிபாலிட்டிஸ்க்கு கான்ஸ்டியூஷனல் அந்தஸ்து கொடுத்தது சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா 243P. ஸோ அது எல்எம் சிங்வி கமிட்டி 74th அமெண்ட்மெண்ட் 1992. ஸோ இந்த முனிசிபாலிட்டிஸ்ன்றது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஜூன் 6th 1993 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ முனிசிபாலிட்டிஸ்க்கு அடுத்து ஒன்று படிப்போம். அது பார்ட் 9Bயில் கவர் ஆகும். ஸோ அதோட ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா இந்த 243ZC முனிசிபாலிட்டிஸோட கம்ப்ளீட் ஆகுது. 243ZHலேருந்து ZT வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அது படிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த முனிசிபாலிட்டிஸில் 3 டயராக பிரிக்கிறோம். அது சொல்கிற ஆர்டிக்கல் 243Q. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 டயர் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாயத்து ராஜில் பார்த்த மாதிரி தான். அங்கே வில்லேஜ் பஞ்சாயத்து, ஜில்லா பரிஷத், பிளாக் லெவல் அப்படி தான் பார்த்துருப்போம். இங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்ப்பரேஷன். ஸோ நகர் பஞ்சாயத்து என்றது என்ன பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து அது அர்பன் ஏரியாவாக கொஞ்சம் முன்னேறி வந்தால் அதை தான் நகர் பஞ்சாயத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முனிசிபல் கவுன்சில், அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அர்பன் ஏரியா, அதை தான் முனிசிபல் கவுன்சில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு முனிசிபல் கார்ப்பரேஷன், முனிசிபல் கார்ப்பரேஷன்ன்றது லார்ஜஸ்ட் அர்பன் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா இந்த முனிசிபாலிட்டிஸ் சம்மந்தமாக நம்ம முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான் பார்ப்போம். ஸோ முனிசிபாலிட்டிஸில் நம்ம 243Pலேருந்து 243ZC வரைக்கும் பார்த்தாலும் எக்ஸாம்ஸ்க்கு சில ஆர்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட கம்போசிஷன் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா 243R. ஸோ பஞ்சாயத்து ராஜில் பார்த்திங்கன்னா பிளாக் லெவல்லையும் ஜில்லா பரிஷத் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சேர்மன் எல்லாருமே இன்டைரக்டாக எலெக்ட் ஆகிறவங்க பார்த்துருப்போம். ஆனால் இந்த முனிசிபாலிட்டிஸில் பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஸ் எல்லாமே மக்களால் டைரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ முனிசிபல் கவுன்சிலுக்கு சேர்மன் சொல்லுவாங்க, முனிசிபல் கார்ப்பரேஷன் மேயர்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா 243T. ஸோ அதே மாதிரி தான் 1/3 ஆஃப் சீட்ஸ் விமன், SC, ST அவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதே பஞ்சாயத்து ராஜில் ரிசர்வேஷன் என்ன ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 243D. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், பஞ்சாயத்து ராஜில் 243I வரும், இங்கே முனிசிபாலிட்டிஸில் 243Y. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க் என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து இந்த பட்ஜெட் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த ஒர்க் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வர 4 ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். 243Z, 243ZA, 243ZD, 243ZE. ஸோ 243Z என்ன பார்த்திங்கன்னா ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 243ZA, 243ZA என்ன பார்த்திங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இதே பஞ்சாயத்து ராஜில் பார்த்திங்கன்னா 243K. ஸோ இவங்களோட வேலை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நம்ம நினைப்போம் ஸ்டேட் என்றதுனால ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன் தான் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா அப்படி தான் கிடையாது. பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டிஸ் இதுக்கெல்லாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை.
நெக்ஸ்ட்டு வந்து 243ZD 243ZDனா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அதை செட்டப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 243ZE இது வந்து மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஆர்டிக்கல் அதுனா என்ன அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 243Sன்றது வார்ட்ஸ் கமிட்டி. அதாவது கிட்டத்தட்ட 3 lakh பீப்புள் உள்ள ஏரியா வந்து வார்ட்ஸ் கமிட்டி செட்டப் பண்ணுவாங்க. அது சொல்கிற ஆர்டிக்கல் 243S. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்துருப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்துருப்போம். இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது சென்ட்ரல் இல்லாமல் இருக்க முடியாது, சென்ட்ரல்ன்றது ஸ்டேட் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ இந்த சென்டருக்கும் ஸ்டேட்க்கும் என்ன ரிலேஷன்ஸ், அது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ், எது இதில் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரலை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா ஒரு 75%, ரிமைனிங்ன்றது தான் ஒரு 25%. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது சென்ட்ரலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்டன்ஸ் தான். ஸோ எப்போவுமே இந்த சென்ட்ரல் ஸ்டேட் கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஆர்டிக்கல் 263 படி இந்த மாதிரி பிரசிடெண்ட் வந்து இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் சம்மந்தமாகவே நம்ம பின்னாடி ஒரு 8 மார்க் அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறது யாராக இருப்பாங்க பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டு தான். ஸோ அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில்ன்றது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேட்க்கும் இன்னொரு ஸ்டேட்க்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்க்கும் யூடிஸ்க்கும், அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ண பிரசிடெண்ட் ஃபார்ம் பண்ணுவார். ஸோ நம்ம இந்தியான்றது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெட்ரல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 245லேருந்து 293 வரைக்கும் கவர் ஆகும். பார்ட் என்ன பார்த்திங்கன்னா பார்ட் 11 and 12. ஸோ இது சம்மந்தமாக சொல்கிற கமிட்டி என்ன பார்த்திங்கன்னா சர்க்காரிய கமிஷன். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நிறைய கமிட்டி தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சர்க்காரியா, பூன்ஸ் கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி. அதில் சர்க்காரிய கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான் ஓரளவுக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபார்ம் பண்ண இயர் என்ன பார்த்திங்கன்னா 1983. இது ரொம்ப முக்கியம், இது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ்ல என்ன ரிலேஷன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ல என்னென்ன ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியலாக என்னென்ன ரிலேஷன்ஸ். ஸோ இதில் லெஜிஸ்லேட்டிவ் சம்மந்தமாக சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 245லேருந்து 255 வரைக்கும். ஸோ அது சொல்கிற பார்ட் வந்து பார்ட் 11. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமாக சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா 256லேருந்து 263 வரைக்கும். ஸோ அது சொல்கிற பார்ட் வந்து 11. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸோ அது சொல்கிற ஆர்டிக்கல் 268லேருந்து 293 வரைக்கும். ஸோ அது கவர் பண்ணுற பார்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா பார்ட் 12. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பார்க்க போகிறோம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்னா ஆர்டிக்கல் 245லேருந்து 255 வரைக்கும் பார்ட் 11 வரும். ஸோ அதில் வந்து சில விஷயம் பிரிப்போம் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனில். ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட், செகண்ட் வந்து ஷெடியூலில் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் லெஜிஸ்லேட்டிவில் என்னென்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பார்த்திங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனில் எமர்ஜென்சி சம்மந்தமாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் எந்தெந்த விஷயத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டோட கோஆப்ரேட் பண்ணுறாங்க அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட். இந்த டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட்டில் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டேட் சம்மந்தமாக அதாவது ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த பவுண்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் ஹை ப்ரியாரிட்டி. ஸோ அது சொல்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பார்லிமெண்ட் ஹாஸ் த பவர் டு மேக் லா ஆன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா ஷெடியூல். ஸோ 7th ஷெடியூலில் இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கான சில லிஸ்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது தான் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க சில பொசிஷன் தான் கொடுத்துட்டு, அதாவது எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சில ஃபீல்டு தான் கொடுத்துட்டு இது வந்து சென்ட்ரல்
ஸோ இதை பற்றி தான் சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 246. ஆர்டிக்கல் 246ன்றது 7th ஷெடியூல். இதில் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பார்ப்போம். இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பிரிப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டுனா என்னென்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது மூணும் இல்லாமல் சில விஷயம் வந்து புதுசாக நம்ம ஜாயின் பண்ணலாம் இல்லை எடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அதை தான் வந்து ரெஸ்டோரி பவர் சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் யூனியன் கவர்மெண்ட்டுக்கே போயிடும். ஸோ இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூனியன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 100, ஸ்டேட் லிஸ்ட்டில் 61, கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52. ஸோ இதில் வந்து ரெஸ்டோரி பவர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 248. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்லேயே தேர்ட் ஒன்னா சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் என்னென்ன விஷயத்துலன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கவர்னர் சம்மந்தமாக பார்க்கும்போது ஆர்டிக்கல் 201 பார்த்துருப்போம். அதாவது கவர்னர் வந்து சில பில்ஸ் வந்து பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷனுக்காக வச்சுருப்பார்னு. ஸோ அந்த நேரத்தில் கவர்னர் வந்து செல்ஃபாக வந்து எதுவும் திங்க் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பொசிஷன் ஆகிடுது. ஸோ அந்த பில்லில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விதமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 360 படி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தெரியும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மணி பில்லை வந்து அவர் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பார். ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியலாகவும் அவங்க வந்து ஃப்ரீடமாகவே இருக்க முடியாது. ஃபினான்ஷியல் பில் ஆர் ஸ்டேட் மணி பில் வந்து பிரசிடெண்ட் வந்து ஆர்டிக்கல் 360 படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ நம்ம முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஒன் என்ன பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 352 படி நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது படி தான் செய்ய முடியும். ஆர்டிக்கல் 356 படி பிரசிடெண்ட் ரூல் வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லாகவே இந்த பிரசிடெண்ட் கீழே தான் வந்துடும். அப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி தான் பிரசிடெண்ட் வந்து நடப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 360 படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இது சம்மந்தமாக நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம வந்து முன்னாடி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ 5th பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேஷன் இன் தி ஸ்டேட் ஃபீல்டு. ஸோ லோக்சபாக்கே இல்லாத ஒரு சிறப்பு அதிகாரம் வந்து ராஜ்யசபாவுக்கு உண்டு. ராஜ்யசபாவுக்கு ஒரு 2 விதத்தில் சிறப்பு அதிகாரம் உண்டு. ஒன்று என்ன பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸில் அவங்க என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம். ஆல் இந்தியா சர்வீஸ்னால் நமக்கு தெரியும் IAS, IPS, IFS, IRS இந்த மாதிரி அதில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் ராஜ்யசபா மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் அதுவும் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ ராஜ்யசபா மட்டும் ஏதாவது வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது, அதாவது ஸ்டேட் சம்மந்தமான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது அது எல்லாமே ராஜ்யசபாவில் மட்டும்தான் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன். லெஜிஸ்லேட்டிவ்னால் ஃபுல்லாகவே அது சட்டம் சம்மந்தமாக இருக்கும். லெஜிஸ்லேஷனாலே லான்னு அர்த்தம். எக்ஸிக்யூட்டிவ்னா அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே என்னென்ன பவர் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கான ஆர்டிக்கல் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இருந்தாலும் நீங்கள் இது வந்து தனியாக எழுதும்போதும் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 256லேருந்து 263 வரைக்கும் வரும். பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 11. அகெயின் பிரசிடெண்ட் ரூல் அதில் வந்து நம்ம லெஜிஸ்லேஷன்லேயும் பார்ப்போம், எக்ஸிக்யூட்டிவ்லேயும் பார்ப்போம். ஆர்டிக்கல் 356. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு. அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் வாட்டர் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த காவேரி நதிநீர் பிரச்சனை, கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை தான் பார்த்திங்கன்னா இந்த இன்டர் ஸ்டேட் வாட்டர் கவுன்சிலில் தான் வரும். ஸோ அது சொல்கிற ஆர்டிக்கல் 262. அதை இன்னொரு ஷார்ட்கட் கூட சொல்லுவாங்க 6 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 263. இதுவும் ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர் ஸ்டேட் கவுன்சில். ஸோ பிரசிடெண்ட் தான் டிசைட் பண்ணணுன்றதுனால அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூனியன் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்னரோட அப்பாயின்மெண்ட். ஸோ அதை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட். ஆனால் டிசைட் பண்ணுறது என்னவோ பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே. ஏன்னா ஒரு கவர்னர் தான் வந்து ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒரு லா பாஸ் பண்ணணும் எதாக இருந்தாலும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கவர்னர் அப்பாயின்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் கையில் இருக்கும்போது எந்த ஒரு லா பாஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அங்கே செய்வார். இதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த சர்க்காரியா கமிஷன், ராஜ்மன்னர் கமிஷன், பூஞ்ச் கமிஷன் யாராக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, கவர்னர் அப்பாயின்மெண்ட் அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சீஃப் மினிஸ்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து யூனியன் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த சேர்மன் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னராக இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக இல்லைன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறது பிரசிடெண்ட் கையில் இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷனில் யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன். இது சொல்கிற ஆர்டிக்கல் 268 293 பார்ட் வந்து 12. ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் தனியாக செப்பரேட்டாக பார்த்துக்கோங்க. இது சம்மந்தமாகவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மானியம் தரது யூனியன் கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அது சொல்கிற அமெண்ட்மெண்ட் வந்து 80th அமெண்ட்மெண்ட் 2000. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வர ஷேரில் வந்து 29% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாகணும். சில டேக்ஸ் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை கலெக்ட் பண்ணுறது யாராக இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அது சம்மந்தமாக சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 268. ஸோ இந்த மானியத்திலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 80th அமெண்ட்மெண்ட் 2000 படி 29% வந்து கண்டிப்பாக யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த மானியத்தில் வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுட்டரி, இன்னொன்று டிஸ்கிரிஷ்னரி. ஸோ ஸ்டாச்சுட்டரி பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 275. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா போன குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்டிக்கல் 282 வந்து டிஸ்கிரிஷ்னரி. இதை வந்து ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து கம்பேர் பண்ணி கேட்டாங்க. நான் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்போ அது என்ன கொஸ்டின் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஃபினான்ஷியல் கமிஷன் இருக்கும். அவங்க தான் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஃபினான்ஷியல் பாலிசி எல்லாமே டிசைட் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அது வரப்போ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் எம்ப்ளாயீஸோட சேலரி வந்து கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தலையிடுறதுனால என்னென்ன பிரச்சனை தான் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லா எனக்ட் பண்ணுறது அது ஒரு பிரச்சனை. எப்போவுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் டிமாண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு அட்டானமி தாங்க, நாங்களே செல்ஃபாக வந்து எதாவது திங்க் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் தாங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான் எடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணுறது. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா ஆஃப்ஸ்பாக நம்ம சொல்லுவோம். இந்த நாகாலாந்து, அஸ்ஸாம், மோஸ்ட்லி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆர்டிக்கல் 356 படி பிரசிடென்ட் ரூல் பார்த்தோம். ஸோ அப்போ வரப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுது. ஸோ இந்த டேக்ஸு ஷேர்ஸில் தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகிறதில்ல. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். அதுலேயே வந்து ஹிண்ட்ரன்னு சொல்லி எது தான் ரொம்ப முக்கியமான தடங்களாக இருக்குது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி தனியாக பிரித்து காட்டுறோம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், சீஃப் மினிஸ்டர் ரூல் ஒரு ஸ்டேட்டில் கரெக்டாக இல்லைனா அதுக்காக என்கொயரி கமிஷன் செட்டப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தடையாக இருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி சர்க்காரியா கமிஷன் பார்த்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் சென்ட்ரலைசேஷன் லீட்ஸ் டு பிபி அட் சென்டர் அண்டு அனீமியா அட் த பெரிஃபரினா என்னென்னா ஒரு பவுண்ட்ரி மாதிரி. ஸோ இப்படி தான் ஜஸ்டிஸ் சர்க்காரியா சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.